விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் சினிமாக்கு தான் இப்போ ஒரு 5 இயர்ஸா மியூசிக் பண்ணல. ஓகே, மியூசிக்ன்றது அது பண்ணிட்டே தானே இருப்போம். 1 to 4 சொல்லி ஒரு ஹிந்தி படம், ஓகே, ஒரு ஷாருக் கான் படம், பார்த்தாலே பரவசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் அவரோட நான் ஒர்க் பண்ண முதல் தமிழ் படம். பிரசாத் இளையராஜா பாக்குறது ஓகே, ஏதோ கிடைக்கும், நமக்கு போய் நின்னா கிடைச்சிரும். அங்க போனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா வீட்டுக்கே போகும். இது எப்படி இருக்கு? 38 முருகேசன் ஸ்ட்ரீட் இளையராஜா பார்க்கணும். நெக்ஸ்ட் கீபோர்ட் பேர் நான் தான். அவர் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு இது இருக்கு இல்லையா, பிளாட்ஃபார்ம். அழுந்துட்டே இருக்கேன், அது மழை தண்ணி கொட்டின்னு தான் இருக்கு. நான் ஏதோ ஒரு பயங்கரமான ரவுடி மாதிரியும், உலக மகா ரவுடி, பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு எங்க போய் முறையிடுறாங்க அரசாங்கத்திட்ட. இந்த சென்ட்ரல் ஜெயில 1 மாதம் ஜோஷுவா ஸ்ரீதர் சிறையில் போட்டுட்டு பெயிலே கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒண்ணு போடணும், இவனை அடிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களை மீட் பண்ணதில். ரொம்ப நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜோஷுவா ஸ்ரீதர் மியூசிக் டைரக்டர் எங்கே போயிட்டாரு, ஏன் ஒரு படங்கள் பண்ணுறதில்ல, இப்படிப்பட்ட நல்ல நல்ல பாடல்கள்லாம் கொடுத்தவர் இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமான டீட்டெயில்டு ஆன்சராக இந்த இன்டர்வியூவிலேருந்து கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட வந்திருக்கோம் சார். ஸோ உங்களோட என்டையர் கெரியர் பற்றி பேச போகிறோம். சினிமாக்கு நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து, சினிமாவில் நீங்கள் அக்ராஸ் த லாங்குவேஜ் ஒர்க் பண்ணதுலேருந்து, ஸோ இப்போ சமீபமாக நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருக்கீங்க. ஸோ அதுக்கான ரீசன்லேருந்து எல்லாமே பேச போகிறோம். எப்படி சார் நம்ம உங்களோட கெரியர் ஆரம்பத்துலேருந்து அப்படியே பேசலாமா, இல்லை ஏன் மியூசிக் பண்ணுறதில்லன்ற அந்த முக்கியமான பதிலில் இருந்து போகலாமா? ஆக்சுவலா நான் சினிமாக்கு தான் இப்போ ஒரு 5 இயர்ஸா மியூசிக் பண்ணல. ஓகே, மியூசிக்ன்றது அது பண்ணிட்டே தானே இருப்போம். சினிமாக்கு மியூசிக் அமைக்கிறதுன்றது அது ஒரு பாகம் தான். மற்றபடி நீங்க மியூசிஷனா வாழ்க்கை ஃபுல்லா இருக்க தானே போறீங்க. புரியுது. அதனால மியூசிஷியன், பார்ன் அ மியூசிஷியன், யூ ஆர் ஆல்வேஸ் அ மியூசிஷியன் தான். இப்போ சினிமாவுக்குள்ள வரீங்க, இப்போ காதல் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனான ஒரு படம், கண்டென்ட்டாகவும் சரி மியூசிக்காகவும் சரி. ஸோ 20 வருஷம் ஆயிடுச்சு படம் வந்து. ஸோ வந்து காதலோட சாங்ஸ் எல்லாமே இன்னமும் நாங்கள் ரிப்பீட் மோடில் கேட்டுட்ருக்கோம். ஸோ காதலுக்கு முன்னாடி ஜோஷுவா ஸ்ரீதர் அவர்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார், எப்படி காதல் படம் கிடைச்சது அப்படின்றதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். காதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். ஓகே, ஒரு நான் இதை சொல்லிடுறேன், 1992 அப்பதான் நான் மியூசிக்கே படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் பிறந்தது 74, இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆகுது. ஓகே, 92ல தான் எனக்கு மியூசிக் அது வரைக்கும் ஏன்னா நம்ம 10th வரைக்கும் படிச்சாச்சு. எனக்கு 10th முடிச்சு மியூசிக் கத்துண்டு அப்படியே சினிமாவில் போய் இளையராஜா கிட்ட வாசிக்கணும், இதுதான் எய்ம். ஸோ மியூசிக் படிச்சு அது கூட என்ன, மியூசிக் படிச்சது ஒரே வருஷம் தான் படித்தேன். பாருங்களேன், காமெடி, ஒரே வருஷம் தான் படித்தேன். அந்த ஒரு வருஷத்துல கிரேட் 1 to grade 8, அது கிரேட் 1 to grade 8 வந்து ஒரு வருஷத்துல படிக்கிறது வந்து நிறைய பேர் அதை பண்றாங்களான்னு தெரியல. நான் பண்ணேன். ஓகே, ஒரு வருஷத்துலயே 1 இயர்லயே 8 கிரேட்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எதுல தியரியிலையும் பண்ணேன், பிராக்டிகல்ஸ்லயும் பண்ணேன். பிராக்டிகல்லையும் பியானோல ஒரே வருஷத்துல கடன்னு அந்த வெறியில பண்ணி முடிச்சுட்டு இளையராஜாட்ட போய் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு கீபோர்டு, ஏதோ காசு வந்தது, அந்த தாத்தா சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை பெரியதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு 2 லட்சம் வந்ததுன்னு வைங்க. அந்த பணத்தை அப்படியே வந்து கீபோர்டு, சில எக்யூப்மெண்ட், அந்த சீக்வன்சர், இந்த மாதிரி மாடியூல்ஸ், சாம்பிளர்ஸ் என்ன நான் வாங்க முடியுமோ வாங்கியாச்சு. வாங்கிட்டு நேராக போனேன் எங்க பிரசாத் இளையராஜா பார்க்கறது. ஓகே, ஏதோ கிடைக்கும், நமக்கு போய் நின்னா கிடைச்சிரும், ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை. அங்க போனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. உங்க செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறான். இல்ல நீங்க தமிழான்றான் முதல்ல. எனக்கு ஏன் அதை கேட்கறான்னே புரிய மாட்டேங்குது. தமிழ் தான் சார். செக்யூரிட்டிக்காரன் நீ தமிழா அப்படின்றான். தமிழ் தான். இல்ல அவரெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நான் டெய்லி அவன் சொல்லிட்டான். ஆக்சுவலா இது பிரசாத் ஸ்டுடியோல பண்ணிக்கணும், ஏவிஎம். அப்ப அவர் ஏவிஎம்ல கொஞ்ச நேரம், கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் இங்க இருந்து அங்க போனார், ப்ராப்ளம்னால அங்க போனாரு, அங்க பண்ணிட்டு இருந்தாரு. அங்க டெய்லி போய் நின்றுட்டு இருந்தேன். இது 93. டெய்லி போய் நின்று
பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த செக்யூரிட்டி விடவே மாட்டேங்கிறான். அங்க இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்ன வந்து பாக்குறாங்க. நான் வெளியவே நின்று இருக்கேன் டெய்லி. அவங்க பிரேக் டைம்ல வரும்போதெல்லாம் என்கிட்ட பேசுறது கொள்றது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து சரி இது வேலைக்காகாது, கார்த்திக் ராஜா மீட் பண்ணிடலாம். இவரை மீட் பண்ணிட்டு அவர் அப்படி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போதே கார்த்திக் ராஜா கிட்ட போய் மீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் கீபோர்ட் பிளேயர், இந்த மாதிரி 8 கிரேட்ஸ் பண்ணியிருக்கேன், உங்க அப்பா கிட்ட தான் வாசிக்கணும், இதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதுதான் எனக்கு ஒர்க், நீங்க பேசி ஏதாவது ஒர்க் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. ஏற்கனவே 4 பேர் இங்க இருக்காங்க என்னையும் சேர்த்து. இது இங்க கொஞ்சம் கஷ்டமாச்சு, 4 பேர் கீபோர்ட் பிளேயர்ஸ் இருக்கும், நானும் வாசிக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம், நீங்க வேற எங்கேயாவது வேணா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அப்பா கிட்ட தான் நான் வாசிக்கணும், எனக்கு வேற யாரெல்லாம் பிடிக்காது, இங்கதான் வாசிக்கணும், நீங்க என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது, நீங்க பேசி எனக்கு இடம் வாங்கி கொடுக்கும். அவருக்கு ஒன்றும் புரியல, நான் ரொம்ப கண்டிப்பா பேசுறேன், அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன பைத்தியக்காரனா இருக்கான் போல இருக்கு, வந்து நம்ம கருத்து இறக்குறான். சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க, நீங்க எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டு அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். எனக்கு கன்வின்சிங், இதுவும் என்ன சமாதானம் பண்ணி இப்ப அங்க வந்து அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. சரி போயிட்டேன். நான் வந்து ஏதோ ஃபோன் பண்ண போறாங்க, சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தா மறுநாள் போய் ஒரு பொழுது போய் முடிஞ்சு போச்சு. நான் பார்த்து இது வேலைக்கு ஆகாது, ஏன்னா வீட்டுக்கே போப்பேன், இது எப்படி இருக்கு. வீட்டுக்கு போயிட்டேன். 38 முருகேசன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எடுத்து அந்த அப்போ என்ன அந்த ஹோண்டா ஸ்கூட்டர் இருக்கும், கைனடிக் ஹோண்டா எடுத்துன்னு போனேன். போயிட்டு இறங்கிட்டு செக்யூரிட்டி சொன்னேன், இளையராஜா கார்த்திக் ராஜா நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்காரு, எதிர்பார்க்குறாரு, உள்ள விடுங்க, நான் இளையராஜா பார்க்கணும், நெக்ஸ்ட் கீபோர்ட் பிளேயர் நான் தான். எனக்கு அப்போ என்ன வயசுன்னா 19 வயசு. 19 வயசு அண்ட் 19 வயசுல நான் கல்யாணம் வேற பண்ணிட்டேன். எனக்கு இன்ஸ்டியூட் அந்த மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மியூசிக்ல நான் படிச்சும் போது என் கூட நாகாலாந்துலேருந்து வந்திருந்தாங்க, அவங்களும் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. காதல் பட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். அது ஓடுது சைடில் ஃபேமிலியில். இங்கே நான் போகிறேன் இவர்கிட்ட போய் நின்னா செக்யூரிட்டி வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்டுடியோவில் இருக்காங்க, அவங்க இல்லையே வீட்டில், ஈவினிங் தான் வருவாங்க. இன்னைக்கு ஹாலிடே ஆச்சு, எதுக்கு ஸ்டுடியோ போனாங்க. சரி என்ன நடக்குதோ, இங்கேருந்து நான் நகரதா இல்லை, சரி நான் இங்கேயே நிற்க போனேன். பட் அவர் சொன்னார், சீங்க நீங்கள் இதுக்காக இங்கே இவ்வளோ தூரம் நிற்காதீங்க, வீட்டுக்கு போயிட்டு வேணா நீங்கள் ஈவினிங் வாங்க, அவங்க ஒரு 7:30 8க்கு வந்துடுவாங்க. சரியோ போயிட்டு திருப்பி வந்தேன், சீக்கிரமாகவே போயிட்டேன், ஒரு 6 o'clock. ஆனால் மழை, கேட்ல நிக்கிறேன், மழை கொட்டுது, ஃபுல்லா தொப்பையா நனைஞ்சு. அப்புறம் நான் வந்து சரி எப்படி இப்ப உள்ள போறது, எனக்கு என் மேலேயே கொஞ்சம் பரிதாபம் வந்தது, என் மேலேயே ரொம்ப பரிதாபப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த அவர் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு இது இருக்கு இல்லையா, பிளாட்ஃபார்ம், அங்க போய் அந்த செவத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு செக்யூரிட்டி என்ன அழறானா இல்ல மழையில தண்ணிய இது பண்றானா அவங்களுக்கும் தெரியல. நான் அழுந்துட்டே இருக்கேன், அது மழை தண்ணி கொட்டின்னு தான் இருக்கு. சரி அப்புறம் திடீர்னு நான் வந்து கார்த்திக் கிட்ட பேசிட்டேன், உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. உள்ள போன அப்புறம் கார்த்திக் ஆனால் நல்லா பரவாயில்ல, உள்ள வர வச்சு செக்யூரிட்டி என்ன சொன்னாருன்னு தெரியல, பாவம் ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் உள்ள அழைச்சு பேசிருக்கேன்னு சொன்னாரா என்ன தெரியல, அவரே பாவப்பட்டு வந்தாரா எனக்கு தெரியாது. உள்ள போனேன், அவர் சொன்னாரு திருப்பி, நான் அப்பா கிட்ட பேசினேன், ஆனா வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம்தான், நான் சொன்னதுதான் அவரும் சொன்னாரு, நீங்க இப்போதைக்கு வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க, அப்புறம் வேணா நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இடிஞ்சு போய் வீட்டுக்கு வந்தேன். தவிர என்ன பண்றது, எனக்கு மியூசிக் தான் எனக்கு லைஃப், இதை தான் பண்ணணும், இவர்கிட்ட தான் வாசிக்கணும், வாசிச்சுட்டு நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும், நானே போட்ட பிளான் ஸ்கெட்ச். சரி இது நடக்கலன்னா இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட ரொம்ப சோகமா சொன்னேன், இதெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல இப்போ. சரி கடவுள் விட்டு வழி கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கலாம், இல்லை பாடம் ஏதாவது சொல்லி கொடுத்து அந்த மாதிரி சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஏதோ பேசின்னு இருந்தேன். இல்லை ஊரை விட்டு போயிடலாம், எனக்கு ரொம்ப விரக்தியாக இருக்குது, ஊரை விட்டு போயிட்டு வேறு ஏதாவது ஊருக்கு போயிடலாம், வேறு ஏதாவது போயிட்டு தங்கி ஏதோ பாடம் இங்கே சொல்லி கொடுத்து அப்படி படிச்சிக்கலாம் அப்படி பேசுங்க. அப்புறம் சர்ச், அப்போ நான் கிறிஸ்தவனா மதம் மாறி இருந்த சமயம், இந்த ஃபேமிலியில் தான் பிறந்திருந்தேன். ஆனால் அந்த 1992 அந்த நான் படித்த அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லாம் என்னை கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே கொஞ்சம் இழுத்துருச்சு. நான் கேட்ட வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் எல்லாமே அந்த சர்ச் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் என்னை இழுக்கவே நான் கிறிஸ்டியானிட்டியாக மதம் மாறினேன். மாதிரி அது ஒரு 10 வருஷம் இருந்தேன் கிறிஸ்டியனா, அப்புறம் திருப்பி நம்ம மதத்துக்கே வந்துட்டேன், அது வேற விஷயம். ஸோ அப்படி வாசிச்சுட்டு இருக்கும் போது சர்ச்சில் கான்டாக்ட்ஸ் யாரோ வந்து இந்த சர்ச் காஸ்பல் ஆல்பம் பண்ணுங்க, டிவோஷனல் காஸ்பல் ஆல்பம்ஸ் சர்ச், சரி அப்படிலாம் போயிட்டு இருந்தது. அது ஒரு 2 வருஷம் அப்படி ஓடிச்சு. சரி இப்படியே கொஞ்சம் ஓட்டின்னு இருந்தேன்.
ஒரு தடவை என்ன ஆச்சு, இந்த காஸ்பல் ஆல்பம் ஏதோ கேட்டுட்டு நவீன்ன்ற ஒரு ஃப்ளூட் பிளேயர், அவர் ஏஆர் ரஹ்மான் கிட்ட ஒரு பெரிய ஃப்ளாட்டிஸ்ட், பெரிய ஃப்ளூட் பிளேயர், அவர் ஃபோன் பண்றாரு. ஓகே. யாரு? நவீன்ன்ற ஃப்ளாட். எனக்கு நவீன்ன்ற பேர் தெரியும், ஏன்னா ஏஆர் ரஹ்மான் கேசட்ல வந்து நவீன் ஃப்ளூட் பிளேயர், ஃப்ளாட்டிஸ்ட் எனக்கு தெரியும். ஓகே. ஃபோன் பண்ண நான் நவீன் ஃபோன் பண்றேன், ஏஆர் ரஹ்மான் ஃப்ளூட் பிளேயர். எனக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் சொல்லுங்க, நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்கன்னா, இல்ல உங்க நானும் கிறிஸ்டியன் தான், இந்த காஸ்பல் ஆல்பம் கேட்டேன், ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தீங்க, நானும் பண்றேன் காஸ்பல் ஆல்பம், எனக்கு நீங்க ஃபுல்லா பண்ணி கொடுங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ், கீபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி அவர் 2 ஆல்பம் எனக்கு கொடுத்தாரு. ஓகே. ஒன்று மேல ஒன்று 2 கொடுத்தாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, அந்த பண்ணும்போது எனக்கு ரிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ரிதம் பிளேயர் வந்து பழக்கம் ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணாரு, நீ பிரமாதமா பண்றியே, உன்னை சினிமால வாசிக்கணும் இல்லையா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு இளையராஜா கிட்ட வாசிக்கணும், வாய்ப்பு தேடினேன், பட் கிடைக்கல, என்ன பண்றது. இல்லை ரஹ்மான் கிட்ட கூட வாசிக்கலாம், பட் பிடிக்கும் எனக்கு ரஹ்மான் மியூசிக். அப்போ அவரும் வந்து 2 படம் 3 படம் வந்துருச்சு, வாசிக்கலாம், பட் எனக்கு என்ன பண்றது, எப்படி போய் இது பண்ணலாம், நமக்கு சினிமாவில் யாரும் தெரியாது இல்லையா. ஆனால் நவீனே பண்ணலாம் முடிஞ்சா. நவீன் சொல்லியிருந்தேன். ஓகே. எனக்கு ஏதாவது அவரு இன்ஃபேக்ட் நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே சொன்னார். ஓகே. நான் கூட கேட்கல நவீன் கிட்ட, அவரே சொன்னாரு, நான் ஏஆர் கிட்ட அழைச்சிட்டு போறேன், பிரமாதமா பண்றேன், சூப்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ணவே இல்லை. ரிக்கி என்ன பண்ணாரு, அப்போ அவரோட ஃப்ரெண்டு மணிஷ் சர்மா வந்து தெலுங்கு படத்துக்கு அப்போதான் மியூசிக் என்ட்ரி கொடுக்குறாரு, மியூசிக் டைரக்டரா. அவர் ஒரு பெரிய கீபோர்ட் பிளேயர். சரி, மணி என் ஃப்ரெண்டு மியூசிக் பண்ண போறான், நீ அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, நான் சொல்லிட்டேன், மீட் பண்ண சொன்னார். சரி ஸ்டுடியோக்கு போனேன். அவரோட ஸ்டுடியோக்கு போனோடனே வந்துடும், நெக்ஸ்ட் டே வந்துடுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் பண்ற விஷயங்கள்லாம் பிடிச்சி போய் என்னை உட்கார வச்சிட்டார் அவர்கிட்டயே. ஒரு 2.5 வருஷம் அப்படியே ஓடிச்சு. அந்த 2.5 வருஷம் ஓடி எனக்கு என்னன்னா, பேமெண்ட் கொஞ்சம் ரொம்ப கம்மியா கொடுத்தாரு. எனக்கு அந்த பேமெண்ட்டை வச்சுட்டு புது சாமான் வாங்க முடியல. கீபோர்ட்ஸோ மாடியூல்ஸோ சாம்பிள்ஸோ வாங்கணும் வெறியில இருக்கிறேன், முடியல. சரி என்ன பண்ணலாம்னா, இப்போ வெளியே எங்கேயாவது நான் போய் வாசிச்சு கொஞ்சம் பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இவர்கிட்ட கேட்கறதுக்கும் எனக்கு தயக்கமா இருந்தது, ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கும் எனக்கு சங்கடமா இருந்தது, ஏன்னா அது கொடுக்கறது குடும்பம் நடத்துறதுக்கு சரியா இருக்கும், அதுவே கம்மி, அவ்வளோ கம்மி. எங்க பொருள் வாங்குறது, ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு 4 சாமான் வாங்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல நுழைஞ்சிட்டீங்கன்னா as a கீபோர்ட் பிளேயர் வருஷத்துக்கு ஏதாவது வாங்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுவே பாருங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஒன்று நடந்தது. ஒரு கீபோர்ட் பிளேயர், இன்னொரு கீபோர்ட் பிளேயர் ஹிந்தி, சந்தீப் சௌத்தான்னு சொல்லிட்டு ஹிந்தி மியூசிக் டைரக்டர் வாசிக்கிறாபடி, ஃபோன் பண்ணி எங்களுக்கு இன்னொரு கீபோர்ட் பிளேயர் தேவை, நீ வந்துடுறியா, பாம்பே போகணும். எனக்கு சந்தோஷம், நான் வந்துடுறேன். எவ்வளோ பேமெண்ட், ஹிந்தி படம்னா கொஞ்சம் பேமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குமே, நல்லா சொன்னாங்க பேமெண்ட். நான் இங்கே வாங்கறதுக்கு அப்படியே 100x, இங்கே இவங்க கொடுக்கறதுக்கு அப்படியே அவ்வளோ ஜாஸ்தி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படி இந்த மாதிரி போனாதான் நமக்கு பைசா வரும், 4 சாமான் வாங்குறதுக்கு வசதியாக வரும். ஓகே சொல்லிட்டு போயிட்டேன். இவர் கோச்சின்னார், ஏன்னா நான் சொல்லிட்டு போனேன் 1 மாசத்துல வந்துடுறேன்னு. அவன் என்ன விடலை. அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே தான் நீ இருக்கணும், வெளியில தான் எங்கே போகக்கூடாது. இவர் பண்ணதே தான் அவனும் பண்ணான். ஆனா அந்த மியூசிக் டைரக்டர் பேமெண்டாவது கொஞ்சம் கொடுத்தான், நல்லா அந்த ஹிந்திக்கு தேவையான பேமெண்ட்டும் வந்தது. சரி, இன்ஃபேக்ட் அந்த வந்த பேமெண்ட்ல நான் காரே வாங்கிட்டேன்னா பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ கார் வாங்கி அந்த மாதிரி கொஞ்சம் மேலே போக முடிஞ்சது, சாமான் வாங்குறதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படியே படிப்படியாக வளர்ந்தேன். அங்கே வாசிச்சதுக்கு அப்புறம் அங்கே வாசிக்கும் போது அங்கே ஒரு பேஸ் கிட்டார் இருந்தார், கீத் பீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது 1 வருஷம் ஓடிச்சு அந்த கதை. மணி சர்மா கிட்ட 2.5 வருஷம் ஓடிச்சா. ஓகே. இங்க ஒரு வருஷம் ஹிந்தி மியூசிக் டைரக்டர். கீத் என்ன பண்ணாரு, அவர் ஏஆர் ரஹ்மான் கிட்ட வாசிக்கிற ஒரு மியூசிஷியன். ஓகே. பேஸ் வாசிப்பார். ஏஆர் ரஹ்மான் கிட்ட சொல்லிட்டேன் தேவைப்படுறது கீபோர்ட் பிளேயர் சொல்லிட்டே இருக்க. பட் அங்க ஒர்க் போயிட்டு இருக்கு, விட்டுட்டு போக முடியாது இல்லையா. போலான்னா அவன் உடனே இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா உடனே இன்னொரு ப்ராஜெக்ட்ல உட்கார வச்சுதான் அந்த மியூசிக் டைரக்டர். இதே போயிட்டு இருந்தது ஒரு 3 மாசம். கடைசியா ஒரு சந்தர்ப்பம் வந்தது, ஒரு கேப் வந்தது. இவர் வந்து திடீர்னு நான் வீட்டில் உட்காந்து குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி, இப்பவே வா, ஒரு 7 மணி இருக்கும் அப்போ ஈவினிங், இப்பவே வா, பேசிட்டேன், பக்கத்துலேயே இருக்காரு, உங்ககிட்ட பேசிட்டேன், 3 மாசமா சொல்லி இப்பதான் கேப் கிடைச்சது, அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, வந்துடு சீக்கிரம் வந்துடு, உன்னை பார்க்கறதுக்கு தான் வெயிட்டிங். நான் வாங்கின புது கார்ல ஓட்டின்னு போறேன். போயிட்டு இறங்குறேன். அவர் பார்த்துட்டு
நாளையிலேருந்து வந்தார். ஸோ இப்படியே போகுது. அங்கே அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் ஓடுச்சு. என்னென்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணீங்க சார்? என்னோட முதல் படம் வந்து அவர்கிட்ட 1 2 4ன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம். ஓகே. ஒரு ஷாருக் கான் படம். அதுக்கப்புறம் தமிழ் படம்னாங்கன்னா அந்த இது பார்த்தாலே பரவசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் அவரோட நான் ஒர்க் பண்ண முதல் தமிழ் படம் பார்த்தாலே. ஸோ ஒரு 3 வருஷம் கதை ஓடிச்சாங்க. அப்படியே லகானு, பாய்ஸ், இந்த மாதிரி நிறைய படம். ஓகே ஓகே. 3 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் இது ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூவில் என் வீட்டில் ஒரு பிரிவினை அப்படின்னு வரவே அது கொஞ்சம் டவுனாக இருந்த சமயம். அது டவுனாக இருந்துட்டு அப்புறம் ஏதோ இன்னொரு லவ் ட்ராக் எனக்கு அப்போ இன்னொரு இது வந்து விவாகரத்து வரைக்கும் போய் ஏதோ ஓடின்னு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்தாங்க, இன்னொரு பெண்மணி. அது ஒரு லவ் ட்ராக் ஓடின்னு இருந்தது. அது ஓடிட்டு இருக்கிறச்ச தான் இது வந்தது, காதல்ன்ற ஒரு படம். திடீர்னு ஒரு தடவை நூறு தான், அவர் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல இருப்பார், நூறு. அவர் ஃபோன் பண்ணி, அவரும் மியூசிக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தாஜ்நூர் தானே சார்? அவர் வந்து ஜாஸ்வா இந்த மாதிரி சங்கர் சார் பண்ணுவாரு, கொஞ்சம் ஃபோன் எடுங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த சீக்கிரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் என்ன. ஓகே. ஸோ கொஞ்சம் எடுங்க, எடுத்து பேசுங்க, அவர் பண்ணுவார். உங்களுக்கு சொல்லிட்டீங்களா நான் எடுக்கிறேன். ஃபோன் பண்ணாரு. ஆனால் சங்கர் சார் பண்ணல, பாலாஜி சங்கர் சார் பண்ணார். நான் தான் பாலாஜி, டைரக்டரு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், சங்கர் சார் பக்கத்தில் தான் இருக்காரு. நீங்கள் வந்து உங்களை பற்றி சொன்னார் அவர், நாளைக்கு வந்து பாருங்க. சங்கர் சாரை முதல் பார்த்துட்டு அப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னாரு. ஓகே. அவர் சொன்னது இதுதான், சங்கர் சாரை முதல் நாளைக்கு பார்த்துருங்க. சரி போனேன், அவரை மீட் பண்ணேன். உங்களுக்கு சினிமா படம், மியூசிக் படத்துக்கு இது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 8 வயசுலேருந்தே எனக்கு ஆசை இருக்குது சார். 8 வயசுலேருந்தா. சரி, அப்போது பாலாஜி என் ஃப்ரெண்டு பண்ணுறாரு, என்னோட அசோசியேட். அவர் ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு. இது 2வது சாம்ராய். நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த படத்தை. ஓகே. இது பண்ணு. ஓ சரி, ஓகே, நீங்கள் டைரக்ட் பண்ணுற படம் ஏதோ எனக்கு கொடுப்பீங்க போல இருக்குன்னு வந்தேன். சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்து பண்ணேன், காதல். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருது எங்க வெளியில. ஓகே. அந்த லவ் ட்ராக் சொன்னேன், அங்க அந்த பெண்மணியோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கலங்கம் இது பண்ணி நான் ஏதோ ஒரு பயங்கரமான ரவுடி மாதிரியும், உலக மகா ரவுடி யாரு நானு, பயங்கரமான உலக மகா ரவுடி பிறந்தேன். என் பொண்ணை லவ் பண்ணிட்டான், அவனை காப்பாத்துங்க, யாரு என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு எங்க போய் முறையிடுறாங்க? அரசாங்கத்துக்கிட்ட, கவர்மெண்ட்ல. அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நம்ம அதுதான் யாராவது கேட்டா கூட அதை என் தலை விதின்னு சொல்லிட்டு விட்டுறது. இதை தவிர என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஓகே. இப்போ வந்து காதல் ரிலீஸ் ஆகல, ஒர்க் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன சின்ன ஆளு, நம்ம ஏதோ லவ்ன்றது லவ் என்னென்னமோ சொல்லி இவன் வந்து வருஷத்துக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், ஈர்த்துன்னு போயிடுவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், கடத்துவான், அதான் என்னென்னமோ எழுதி ஏதோ நான் வந்து ஒரு பயங்கரமான ரவுடி, வில்லன், கடத்தல்காரன், அது இதுன்னு சொல்லி அடிச்சு தூள் கலப்பினாங்க. யாரு அப்ப இருந்த அரசாங்கம், அது 2004-5 அது நீங்க யாருன்னு தெரியும். ஸோ அப்ப இருந்த அரசாங்கம் இந்த மாதிரி போலீஸ் வித் அரசாங்கம் 2005 1 மாதம் சிறை தண்டனை, பெயிலே கொடுக்கல. 1 மாசம் வந்து சென்ட்ரல் ஜெயில 1 மாதம் ஜோஷ்வா ஸ்ரீதர் சிறையில் போட்டுட்டு பெயிலே கொடுக்க மாட்டேங்கிறேன். ஓகே. என்ன சொல்றது? எதுக்கு அப்படின்னா, அந்த கடைசியில் அந்த பெண்மணி லவ் விஷயத்துல எதுவும் அவங்கள ஒன்றும் கண்டுபிடி, அதாவது நான் வந்து தப்பு செய்யலன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒன்று போடணும். ஓகே. இவனை அடிக்கணும், கரியரை க்ளோஸ் பண்ணணும். அப்ப காதலே வரலையே சார்? ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனவரியிலே கேஸ் போட்டுட்டாங்க, உள்ள போடணும். நான் வந்து பெங்களூருக்கும் மெட்ராஸுக்கும் 2 ஊருக்கும் அலைஞ்சு என்னோட அட்வொகேட் என்ன பண்ணாரு, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அரெஸ்ட் ஆனா நல்லா இருக்காது. நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போயிடுற ஆளு, இது மூடி நம்ம மேல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி ஆயிடும். நான் அட்வொகேட் என்ன சொன்னாரு, படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ வேண்டாம், அரெஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பெயில் இது அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம், கொஞ்சம்
வெளியில வராம இரு அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணவே சரி கன்வின்சிங்கா இருந்தது. அவர் சொன்னது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தது. சரி படத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது. சரி அரெஸ்ட்டும் எண்ட் ஆஃப் த டே அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் இப்போ அரெஸ்ட் பண்ணி வெளியில வர போறோம். ஆனா அந்த 2 நாள் 3 நாள்ன்றது அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தானே. எதுக்கு நம்ம கரியருக்கும் அது ஒரு பாதகம்ன்ற போது நான் ஒரு சின்ன பையன், நான் ஒரு சின்ன பையன், இன்னைக்கு கிழமைன்றது வேற. அப்ப அன்னைக்கு ஒரு சின்ன பையன், நான் என்ன நினைப்பேன், சரி அவாய்ட் பண்ணிக்கலாம். அட்வொகேட்டும் சொல்றாரு, கன்வின்சிங்கா சொல்றாரு, பதுங்கியே இருக்கலாம்னு சொல்லி ஒரு 2 மாசம் அப்படியே இந்த கேஸ் விஷயமா பெங்களூர் சென்னைன்னு போயிட்டு போய் அலைஞ்சிட்டு இருந்தேன். இவங்க இந்த 2 monthsல நான் வெளியில வராததுனால, ஆனா காமெடினால வெளியில தான் வந்துட்டு இருந்தேன், சாப்பிட்டு இருந்தேன், தெரிஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, இது அது பதுங்கிட்டு இருந்தோம்னா என்ன ஒரு ரூம்ல பதுங்கியா இருக்க முடியும்? எல்லாம் பண்ணிட்டு தான் இரு. அது அவங்க எழுந்து வந்து அப்படி எழுதுனாங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல என்னாலே முடியல, இது ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கு. சரி இதுக்கு மேலனா எங்கேயும் சிம்மை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க பிடிக்கணும், அவங்க வந்து பிடிச்சா பிடிக்கிட்டோம், நான் சொல்லிட போறேன், அவ்வளவுதான், என்ன ஏதுன்னு சொல்லிட போறேன். சரி மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சின்னு பண்ணாங்க, என்னையும் அந்த பெண்மணியும் அழைச்சின்னு போய், சரி இந்த 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 லவ் விஷயத்துல கேஸ் எதுவும் போட முடியாது. ஒரு ப்ரொடியூசரை ஏமாத்திட்டான், 420 கேஸ். அதாவது இப்ப ப்ரொடியூசர் வந்து ஒரு பணம் அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ண சொல்றாரு, படம் பண்ண முடியல, ஏன்னா கேஸ் போயிட்டு இருந்தது. ப்ரொடியூசர் என்ன பண்ண போறாரு, சரி அந்த 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினேன்ல, அது வந்து அப்போ கொடுக்கட்டும், நம்ம வேலையை இன்னொரு மியூசிக் டைரக்டர் வச்சு போனான்னு அவர் போயிருக்கலாம். கேட்டாலும் நான் அந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்துருங்கன்னாலும் நான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட போறேன். இவ்வளவுதான், அது மேட்டர் இவ்வளவுதான். இது 420 எங்க வருது இதுல? அந்த சமயத்துல நான் வந்து ஆக்சசபிளா இல்லைன்ற ஒரு காரணத்தை காட்டி ஏமாத்திட்டான்னு சொல்றது எந்த வகையில நியாயமா? ஒரு கேஸ் பாயிண்ட் இருக்கு, முடிய ஒரு ஒரு சமரசம் வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஏதோ ஏமாத்திட்டான் 420. ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிகளும் அரசாங்கமும் செய்ய வேண்டிய வேலையாது ஒரு சின்ன பையனால? சொல்லுங்க, எந்த இது ஒரு நியாயம் தர்மம் எங்க இருக்குதுல? அப்புறம் சரி ஒரு விதத்துல அவங்க ஒரு விஷயத்துல சக்சீட் ஆனாங்க. பெரிய பட வாய்ப்பு இதெல்லாம் வராம அப்படியே லைஃப் ஏதோ ஓடிட்டு இருந்தது. சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தேன், அது அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஸோ இது இந்த சின்ன படங்கன்றது என்ன, அப்படியே 16 வருஷம் ஓட்டிட்டேன் மியூசிக் டைரக்டரா. 15-16 வருஷம் அப்படியே 2020 தான் நிறுத்தினேன், படம் பண்றதா நிறுத்தினேன். அது வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன். 2004-05 இருந்து அப்படியே 2020 வரைக்கும் 19-20 வரைக்கும் அதை ஓட்டிட்டு இருந்தேன். கோவிட் சமயத்துல தான் நிறுத்திட்டேன். அது ஒரு கான்சியஸா ஒரு டிசிஷன் எடுத்து, ஏன்னா நான் ரொம்ப நாளா விடணும்னு தான் இது. எனக்கு ஏன் விடணும் அப்படின்னா, பிடிச்ச மாதிரி படம் அமையல, எனக்கு வேற வழி இல்லை, எடுத்துதான் ஆகணும். ஏன்னா குடும்பம் நடத்தணும், மியூசிக் பண்ணாதான் வருமானம். ஸோ ஏதோ ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பிடிக்காத படங்கள்லாம் எடுத்துன்னு ஏதோ வரது ஒரு 5 படம் வந்தா அதுல 2 படம் பொறுக்கிட்டு ஏதோ புரியுது பண்ணிட்டு இருந்து ஓட்டின்னு இருந்தேன். அப்படியே தான் போயிடுச்சு 15 வருஷம். அப்புறம் ஆனா இந்த 15 வருஷத்துல நிறைய நெருடல்கள், அதாவது ஒரு பிடிக்காத பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஏன் பிடிக்கல அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் என்னன்னா, ஒரு நல்ல கதையம்சம், நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, நல்ல வருமானம், நல்ல பட்ஜெட், படம் மியூசிக் பண்றதுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரி இருந்தாதான் அண்ட் மியூசிக் டைரக்டர் எப்படி சக்சீட் ஆக முடியும் தெரியுமா? நல்ல டைரக்டர், நல்ல ஹீரோ. இப்ப நான் நல்லன்னு சொல்லும் போது அவங்க பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர்னு கூட நீங்க வச்சுக்கலாம். நல்ல டைரக்டர் இப்ப வச்சு, ஏன்னா இந்த நல்லன்னு சொல்லும் போது சின்ன டைரக்டர்ஸ் நல்லா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்படி கிடையாது. பெரிய டைரக்டர்ஸ், பெரிய நடிகர் இப்படி சொல்லிக்கலாம், இப்படி சொல்லிடலாம். பெரிய நடிகர், பெரிய டைரக்டர் வந்தாதான் மியூசிக் டைரக்டர் சக்சீட் ஆக முடியும். அது நீங்க வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மியூசிக் டைரக்டர் சக்சீட் ஆகணும்னா நல்ல பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர் வேணும். அப்படி இல்லைன்னா நல்ல கிராஃப் மேல போகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு தான் இருக்கும், அது போயிட்டு தான் இருக்கும். சரி இது இப்படியே போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நிறுத்தினாலும் வருமானம் வராது, என்னதான் பண்ணலாம் ஒன்னும் புரியல. அப்படின்னும் போது கோவிட் வந்து 6 மாசம் உலகத்தை உட்கார வைக்கும் போது, ஆஹா எல்லாரையும் உட்கார வச்சிருக்கு, என்னையும் உட்கார வச்சிருக்கு. சரி இதுதான் நமக்கு ஏதோ ஒரு வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு போல இருக்குன்னு சொல்லிட்டு
அந்த 6 மாசம் என்ன பண்ணேன், எனக்கு ஜோதிடத்து மேல ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுல இருந்து. ஆனா படிக்கிறதுக்கு டைம் வேணும். ஜோதிடம்ன்றது அது ஒரு இது கடன். சரி, அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் வேணும். அந்த 6 மாசம் ஜோதிடம் படிச்சேன். ஜோதிடம் படிச்சு அந்த ஜோதிட அறிவை வச்சுட்டு ஏதோ 2 பேருக்கு சொன்னேன். அது அவங்களுக்கு சொன்ன மாதிரியே நடக்கவே என்ன பண்ணாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்ல அப்படியே பரவி நிறைய பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ஜோதிடத்துக்கு நிறைய போன். நீங்க அதை பண்ணிருக்கீங்களா சார்? பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அது ஒரு சும்மா ஒரு 2 வருஷம் தான். 2 வருஷம் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப ட்ரைனிங்கா இருந்தது. இந்த ஜோதிடம் சொல்றதுன்றது வந்து ரொம்ப ட்ரைனிங். ஏன்னா மற்றவங்களோட கஷ்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கணும், சொல்லணும், கைட் பண்ணணும். உண்மையை வேற ரொம்ப போட்டு உடைச்சாலும் பிரச்சனை. ரொம்ப கேர்ஃபுல்லா அணுக வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து லொடுக்குன்னு ஏதாவது சொல்லி அவங்களுக்கு மன கஷ்டம் வந்து அது கொஞ்சம் அப்படியே 2 வருஷம் ஓடுச்சு. ஏன்னா அதுல கொஞ்சம் வருமானம் வந்ததுன்னு பாருங்களேன். எனக்கும் ஒரு ரிலீஃபா இருந்தது. அது ஜோதிடம் மூலமா இன்னொரு கண்டறிஞ்சேன். சரி, எனக்கு வந்து நம்ம ஜாதகத்துல பங்குச்சந்தை வர்த்தகம்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர். சரி, பங்குச்சந்தை வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டறிஞ்சேன் என் ஜாதகத்துல இருந்து. சரி, இது பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லி ஏதோ சின்ன கேபிட்டல் வச்சு ஏதோ பண்ணேன். நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன். அதுவே ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்ப எனக்கு மாசம் வருமானம். ஓகே ஓகே. பங்குச்சந்தை வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன். அது ஏதோ சின்னதா கொடுக்குது. அதை வச்சுட்டு வாழ்க்கை ஏதோ சின்னதா ஓடுது. ஆனா இப்போ அப்பப்போ இந்த படம் சினிமா இசையமைக்கணும்ன்ற ஆசை வரதான் செய்யறது. ஏன்னா அதுதான் நம்ம கோர். டிசிஷனா பிறந்துட்டோம். இந்த 5 வருஷம் நான் பண்ணல. கான்சியஸா நான் எடுத்த டிசிஷன். அப்பப்போ நான் மிஸ் பண்ணுவேன். ஸ்டுடியோல போய் நம்ம ஒர்க் பண்றது. அந்த என்னதான் சின்ன படம் பண்ணிட்டு இருந்தாலும் அது ஒரு ஹாப்பினஸ் தான். மியூசிக் நம்ம பண்ணும்போது ஒரு கிரியேட் பண்றோம் இல்லையா, அதை கிரியேட் பண்றது ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. அது அப்பப்போ நான் மிஸ் பண்ணதான் உண்டு. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.